Hi guys, welcome back to our channel. So the commission kana dates எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஒன் பை ஒன்னா வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்த்துருக்கோம், நிறைய வைவாக்கு வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம இபிசியும் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இபிசிலையுமே வந்து உங்களுக்கு வைவா கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம பார்த்துட்டா நம்ம ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளுடைய கமிஷனை வந்து ஃபேஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்ரிவியேஷன் ஆஃப் ஐசிடி. ஓகேவா? நமக்கு இது வந்து ஆல்ரெடி பேசிக் நமக்கு தெரியும், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எதுக்கு என்ன வரும், ஐ ஃபார் என்ன, சி ஃபார் என்ன, டி ஃபார் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, வென் த யூகே நேஷ்னல் கரிக்குலம் டாக்குமெண்ட் வாஸ் சைன்ட். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? 2000 வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த 2000 தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நேஷ்னல் கரிக்குலம் டாக்குமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த இயர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஐசிடியில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு இபிசி ரெக்கார்டு தான் இந்த ரெக்கார்ட். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா இதில் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகேவா? ஒரு கம்ப்யூட்டர்னால் அதுக்கு ஒரு இன்புட் வேணும், அவுட்புட் வேணும். டேட்டாவை வந்து என்ன செய்யணும்னா ப்ராசஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம ப்ராசஸ் பண்ணுற டேட்டாவை வந்து அது பேசிக் என்ன செய்யணும்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் தனக்குள்ளே. ஸோ அதனால் வந்து இந்த 3 ஃபங்க்ஷன்ஸுமே வந்து என்னென்னா எல்லா கம்ப்யூட்டருக்குமே வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகேவா? ஸோ ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா அதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னா ஒரு இன்புட் டிவைஸ் வேணும், ஒரு அவுட்புட் டிவைஸ் வேணும். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு சிபியூ வேணும், அப்புறம் ஒரு மெமரி யூனிட் வேணும். ஓகேவா? எல்லாத்துலேயுமே ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட் கட்டாயம் இருக்கும். அது போக வந்து ஸ்டோரேஜுக்கான மெமரி யூனிட் இருக்கும். அது போக அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான சிபியூவும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கட்டாயம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி யூனிட். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ மெமரி யூனிட்டில் 2 விதமான மெமரி யூனிட் இருக்குது. அது என்ன அப்படின்னா பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. நீங்கள் ஐசிடி ரெக்கார்டை வந்து ஃபுல்லாக படித்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்ம ரெக்கார்டுக்குள்ளேயே தான் இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் ரீட் பண்ணுறதுக்கான டைம் வந்து இப்போதைக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து என்ன மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ரஃப் பேப்பரில் வந்து சிபியோட ஃபங்க்ஷனை வந்து பேசிக் ஃபங்க்ஷனை வந்து வரைஞ்சி காட்டுங்க, இல்லை உங்கள் ரெக்கார்ட் பின்னாடி என்ன செய்யுங்க வரைஞ்சி காட்டுங்க அப்படின்லாம் வந்து சில பேர் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டயக்ராம்ஸ் எல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக வரைய தேவை கிடையாது. சும்மா ரேம்னு போட்டுக்கலாம், ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு போட்டுக்கலாம், இன்புட் டிவைஸ் அண்ட் அவுட்புட் டிவைஸ் இப்படி வந்து சும்மா அந்த ஷார்ட்டாக வந்து எழுதினீங்கனாலே போதுமானது. ரொம்ப வந்து டீட்டெயில்டாக வந்து நீங்கள் மார்க் பண்ணி காட்டணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கா அப்படின்றத மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் டீட்டெயில்டாக வந்து வரையணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் விண்டோ. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ இருக்கிற இதில் எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோவில் தான் வந்து இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா ரன் ஆகுது. ஸோ இதோடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து நிறைய ஃபைல்ஸை வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே இது வந்து நிறையா சாஃப்ட்வேர்ஸ். ஓகேவா? கம்பெனி வைஸ்லாம் பார்த்தோம்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்மளால் ரன் பண்ண முடியும். அதே டைம் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து என்ன செய்யலாம், நம்ம ப்ளே பண்ணலாம், படங்கள் பார்க்கலாம், நிறைய வீடியோஸ் பார்க்கலாம், பெயிண்டிங்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான பர்பஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா இந்த விண்டோ வந்து என்னென்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். வாட் ஆர் தி சாஃப்ட்வேர்ஸ் ப்ரெசென்ட் இன் எம்எஸ். ஓகேவா? எம்எஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, மைக்ரோசாஃப்ட் விண்டோ தான். ஸோ அதில் என்ன இருக்குன்னா எம்எஸ் வேர்டு இருக்குது, எம்எஸ் எக்ஸல் இருக்குது, பவர் பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? இன்னும் சில விஷயங்கள்லாம் கூட இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து என்னன்னா ஏதாவது பேசிக்காக நம்ம மோஸ்ட் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறதை மட்டுமே நம்ம தெரிஞ்சு சொன்னோம்னா போதுமானது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். டெல் எனி 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்டர்நெட். ஓகேவா? ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதோட முக்கியமான 3 ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? இன்டர்நெட் மூலமாக தான் நம்ம நிறைய வந்து என்டர்டைன்மெண்ட் வந்து பண்ணுறோம், நிறைய மீடியாவுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா எக்ஸ்போஸ் ஆகுறோம். ஓகேவா? அதே மாதிரி நிறைய ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ணுறோம். இப்போ வாட்ஸ்அப் எடுத்துட்டோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நிறைய விதமான ஃபைல்ஸ்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம், செய்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இன்னொன்று முக்கியமாக எதுக்காக வந்து இந்த இன்டர்நெட் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பயன்படுதுன்னா ஃபார் ஈஸி
கம்யூனிகேஷன். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்மளுடைய கம்யூனிகேஷனை வந்து ரொம்பவே வந்து சிம்பிள் வேல கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த இன்டர்நெட் அப்படின்றது நமக்கு ரொம்பவே வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வாட் ஆர் த பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் மல்டிமீடியா? ஓகேவா? ஸோ இந்த மல்டிமீடியான்றது ரொம்ப ரொம்ப இந்த காலத்தில் வந்து முக்கியமானது. ஓகேவா? இதை நிறையா காலேஜஸ்லலாம் வந்து நம்ம நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டிமீடியா கான்டெஸ்ட்டுனே வந்து கட்டாயம் எல்லா காலேஜஸ்லேயுமே என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா நம்ம யூஜி பீரியடில் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மல்டிமீடியாவில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் இருக்குது, கிராஃபிக்ஸ் இருக்குது, ஆடியோ அண்ட் வீடியோ இருக்குது. ஓகேவா? நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மல்டிமீடியாலேயே வந்து இப்போ லீடிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ நீங்கள் அனிமேஷன்ஸ் அப்படின்னு கூட வந்து என்ன செய்யலாம், கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதை கூட நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா சொல்லலாம். ஸோ பேசிக்கான வந்து ஐசிடியில் வந்து கேட்குற வைவா வந்து இது தான். ஸோ இன்னும் நான் வந்து டெய்லி 1 by 1 வந்துட்டு உங்களுக்கு கமிஷனுக்கு முன்னாடி நான் மித்த இபிசிஸுமே வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வேறு ஏதாவது ரெக்கார்ட் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அதையுமே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.